வெல்கம் டு குட்டி இன்ஃபோ நண்பர்களே, அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். சற்று முன் உரிமை தொகை திட்டம் குறித்த மிக முக்கிய லேட்டஸ்ட் அப்டேட்டுகள் தமிழக பெண்களுக்காக வெளியிடப்பட்டு உள்ளன. இந்த லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எத்தனையோ செலிபிரிட்டியோட சின்ன போஸ்டுக்கு கூட லைக்ஸ் அள்ளி கொடுக்கிற நண்பர்கள் பலரும் இருக்காங்க. மக்களுக்கான பல பயனுள்ள நலத்திட்டங்களை தினம்தோறும் வீடியோ மூலமா சொல்லிக்கிட்டு இருக்க எங்களுக்கும் ஒரு சின்ன லைக் கொடுத்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. எங்களுக்கும் அடுத்தடுத்த பயனுள்ள தகவல்களை சொல்லுவதற்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஒரு மிக முக்கிய அப்டேட் பெண்களுக்காக வெளியிடப்பட்டு உள்ளது. திமுக வெற்றி பெற்றால் வரப்போகும் 3 அறிவிப்புகள் குறித்த தகவல் தான் அது. அதாவது வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பெண்கள் எதிர்பார்க்கும் 3 விதமான முக்கிய அறிவிப்புகள் கட்டாயம் வருமாம். அந்த 3 எதிர்பார்ப்புகள் என்ன, இந்த அறிவிப்புகளானது எப்போது வரும் என்பது குறித்தெல்லாம் இப்போது இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதாவது நண்பர்களே, 2021 ஆட்சியை பிடிக்க திமுக கொடுத்த வாக்குறுதிதான் பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம். சொன்னதைப் போலவே திமுக ஆட்சியை பிடித்ததும் கடந்த 2023 ஆண்டு அறிஞர் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 இந்த திட்டத்திற்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என பெயரை சூட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். ரேஷன் கார்டு அடிப்படை ஆவணமாக வைத்து பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு பெண்களின் வங்கி கணக்கிலேயே 1000 ரூபாய் நேரடியாக வரவு வைக்கப்பட்டது. இதுதான் இந்த திட்டத்தின் பெரு வெற்றிக்கான காரணம். ஏனென்றால் பெண்களுடைய அத்தனை நம்பிக்கையும் இந்த திட்டம், அதாவது பெண்களுடைய நம்பிக்கையை இந்த திட்டம் அதிகரித்து இருக்கிறது. பயனாளிகள் தேர்வில் அரசு கடைபிடிக்கும் வழிமுறையும் இந்த திட்டத்தின் வெற்றிக்கு மற்றொரு காரணமாக அமைந்துவிட்டது. அதாவது அரசு ஊழியர்கள் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஆண்டுக்கு ஓய்வூதியம் பெறுபவர்கள் எல்லாம் இந்த திட்டத்தில் சேர முடியாது என அறிவித்த அரசு, மக்கள் பிரதிநிதிகளும் அவர்களின் குடும்ப பெண்களும் இந்த மகளிர் உரிமை தொகை பெற முடியாது என அறிவித்தது. அதேபோல கார் உள்ளிட்ட வாகனங்கள் வைத்திருப்பவர்கள் மகளிர் உரிமை தொகை பெற முடியாது என்று அறிவித்து இருந்தது. அதே நேரத்தில் ஒற்றை பெண்கள் தலைமையில் குடும்பம் இருந்தால் அவர்கள் மகளிர் உரிமை தொகை பெறலாம் என்று அறிவித்து இருந்தது. தாயில்லாத வீட்டில் 21 வயது பூர்த்தி அடைந்த பெண்கள் இருந்தால் அவர்கள் திருமணம் ஆகவில்லை என்றாலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறலாம் என அறிவித்ததும் இந்த திட்டத்தின் வெற்றிக்கு மற்றொரு காரணமாக அமைந்துவிட்டது. இதனால் தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் இந்த திட்டம் பிரபலமானது. பல மாநிலங்களிலும் கூட பாஜக, காங்கிரஸ் மற்றும் மாநில கட்சிகள் தேர்தல் வாக்குறுதியாக இந்த திட்டத்தை தான் அறிவித்து ஆட்சியை பிடித்திருக்கின்றன. தமிழ்நாட்டில் திமுக விதையாக போட்ட இந்த உரிமை தொகை திட்டம் இந்தியா முழுவதுமே தற்போது விரிவடைந்து உள்ளது. பெண்களின் கையில் நேரடியாக சென்று சேரும் இந்த பணம் குடும்பங்களில் மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்தை அண்மையில் 2ஆம் கட்டமாக விரிவாக்கம் செய்தது தமிழ்நாடு அரசு. இப்போது இந்த திட்டத்தில் மொத்தமாகவே 1.31 கோடி பெண்கள் பயனாளிகளாக உயர்ந்து இருக்கின்றனர். தமிழ்நாடு முழுவதும் இன்னும் பலர் விண்ணப்பிக்க காத்துக்கொண்டு இருக்கின்றனர். ஆனால் தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக தேர்தல் முடிந்த பிறகு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் பயனாளிகள் மீண்டும் செயல்பாட்டுக்கு வரும். அதாவது இந்த உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மேலும் பயனாளிகளை சேர்க்கும் பணிகள் மீண்டும் செயல்பாட்டுக்கு வரும் என்று கூறப்படுகிறது. அதாவது ஜூன் மாதம் முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழக்கம் போல பெண்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்படுமாம். ஆனால் இங்குதான் ட்விஸ்ட் இருக்கிறது. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டம் குலவிளக்கு திட்டமாக மாறும். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த திட்டத்தில் மாதந்தோறும் கொடுக்கப்படும் 1000 ரூபாய் என்பது 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். அதில் மாற்றம் இருக்காது. திமுக ஆட்சிக்கு வந்தால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடரும். பழைய பயனாளிகளுக்கு எப்போது முதல் மாதாந்திர தொகை செலுத்தப்படும் என்ற அறிவிப்பு முதலில் வரும். அதனைத் தொடர்ந்து இந்த திட்டத்தில் மாதம் ரூபாய் 2000 எந்த மாதம் முதல் கொடுக்கப்படும் என்ற 2வது அறிவிப்பு வரும். 3வது புதிய பயனாளிகள் தேர்வு குறித்த அறிவிப்பும் வெளியாகும். அப்போது இந்த திட்டத்தில் சேர காத்துக்கொண்டு இருப்பவர்கள் உடனடியாக விண்ணப்பித்துக் கொள்ளலாம். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் இந்த 3 அறிவிப்புகளும் இருக்குமாம்.
ஆனால் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இருக்கும் பயனாளிகள் அப்படியே குலவிளக்கு திட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்களா? புதிய பயனாளிகளை சேர்க்க என்னென்ன விதிமுறைகள் பின்பற்றப்படும்? எப்போது முதல் புதிய பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் என்ற அறிவிப்புகள் கூடுதலாக வர வாய்ப்புகள் உள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. உரிமை தொகை திட்டம் குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.